வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உறவுகள். கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். ஒருவன் தம் சுற்றத்தார்க்கு வேண்டுவன கொடுத்தலையும் இன்சொல் சொல்வதையும் செய்வானானால் தொடர்ந்து பல வகையான சுற்றத்தால் சூழப்படுவான் என்பது வள்ளுவர் வாக்கு. உலகில் பிறந்த உயிர்கள் அனைத்திற்கும் பிறப்பிலேயே வழங்கப்படுகின்ற செல்வமாக உறவுகள் காணப்படுகின்றன. தனி மனிதர்களை சமூக குழுக்களாக ஒழுங்குபடுத்துவதற்கான மிகவும் அடிப்படையான அம்சம் உறவு ஆகும். மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரையிலான வாழ்க்கை காலத்தில் உறவுகளின் துணையுடனேயே வாழ முடியும். உறவு முறைகள் பெரும்பாலும் 3 பிரிவில் வகைப்படுத்தப்படுகிறது. முதலாவதாக குடும்ப உறவு, அதாவது பெற்றோர், பிள்ளைகள், சகோதர உறவு. இரண்டாவது சட்ட உறவு, கணவன் மனைவி. மூன்றாவது நட்புறவு, நம்பிக்கை, ஒத்துழைப்பு, நேசம் போன்ற பண்புகளால் பிணைக்கப்பட்ட உறவு. நல்ல உறவுகள் நமது நல்வாழ்வை தாங்கி பிடிக்கும் தூண்களாகும். நம் சொந்த வாழ்வில் ஏற்படக்கூடிய சுக துக்கங்களின் போது நம்மை தாங்கி பிடித்து தேற்றவும் நம்மோடு சேர்ந்து கொண்டாடவும் உறவுகளால் மட்டுமே சாத்தியம். உறவுகள் சந்ததிகளுக்கு இடையிலான பாரம்பரிய மரபுகளை கடத்தும் பாலமாகவும் சமூகமயப்படுத்தும் காரணிகளாகவும் உள்ளன. சமூக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உறவுகள் மூலமாகவே நாம் கற்றுக்கொள்ளலாம். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த உறவுகளை பேணுதல் என்பது மிக முக்கியமானதாகும். மனித உறவு விலை மதிப்பற்றவை. பிறர் செய்த தவறுகளை முடிந்தவரை மன்னித்து அவருடன் உறவை புதுப்பித்துக் கொள்வது ஓர் சிறந்த பண்பாக கொள்ளலாம். உறவுகளை மரியாதை செய்தல், விட்டுக் கொடுத்து தியாகம் செய்தல், அவர்கள் உடனான கடமைகளை சரிவர செய்தல் ஆகிய உறவுகளை பேணுவதற்கு சீராக இருக்கும். நட்பு, தோழமை, சிநேகம் என இருவரிடையே அல்லது பலரிடையே ஏற்படும் ஓர் உறவாகும். இதற்கு வயது, மொழி, இனம், நாடு என எந்த எல்லைகளும் இன்றி புரிந்து கொள்ளுதலையும் அனுசரித்தலையும் அடிப்படையாக கொண்டது. பிறப்பு முதல் இறப்பு வரை பயணிக்கும் இவ்வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய இன்பம், துன்பம், பசி, தாகம், காதல், இரக்கம் என்ற அளவற்ற உணர்வுகள் நிறைவேற்றிக் கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் உறவுகளுடனே மட்டும் முடியும். இன்றைய நவீன உலகில் வாழ்வாதாரத்திற்காக வெளிநாடுகளில் வெவ்வேறு இடங்களில் பணிபுரிவோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இருப்பது அரிதாக உள்ளது. குடும்ப கட்டமைப்பிலும் விரிசல் உள்ளது. சர்வதேச குடும்ப தினம் கடைபிடிக்கும் நிலையில் நாம் இன்று இருக்கின்றோம். உங்களுக்குள் சரியான புரிதல் முக்கியம். இன்றைய தலைமுறையினருக்கு அன்பின் மகத்துவத்தை, பந்த பாசங்களின் முக்கியத்துவம் குறித்து புரிய வைக்க வேண்டியது நம் கடமை. உறவுகளை தொலைத்தவர்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள். எனவே உறவுகளை நேசிப்போம், உறவுகளை கொண்டாடி அவர்களோடு சேர்ந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.